அபி வந்து அவங்க வீட்ல வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி ராகவ் வந்து விசிட்டிங் கார்ட் குடுத்துருக்காரு. அந்த அட்ரஸ்க்கு நம்ம போய் பார்க்கலாம்ப்பா. அங்க வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோனே, எல்லாருமே வீட்ல கேட்குறாங்க. இல்லம்மா அந்த தம்பிக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எல்லாருமே சொல்றாங்க. அத கேட்டு அதெல்லாம் இல்ல. நான் கடனா தான் வாங்குறேன். நான் திருப்பி குடுத்துருவேன்ப்பா. முதல்ல நம்ம போயிட்டு டாக்டர பார்க்கலான்னோனே, சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சம்மதிக்கிறாங்க. அடுத்து வந்து அபி வந்து சொல்றாங்க, நான் நெனச்சு கூட பார்க்கல. அந்த டென்ஷன் பார்ட்டி வந்து இந்த அளவு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. நம்ம நல்லவர் நெனச்சவங்க வந்து கெட்டதா இருக்கு. ஆனா கெட்டது நெனச்சது நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அபி. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, விக்னேஷ் வந்து நம்ம அபி கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு பூ குடுத்து. உங்கள நான் ரொம்ப விரும்புறேன். நீங்க பேசுறது, பழகுறது, நீங்க வந்து எல்லாம் பண்றது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அபி. நீங்க வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நீங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அத கேட்டு அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்கள் அபி, ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சாரிங்க, என்னால் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. கல்யாணம் வந்து லவ் அதெல்லாம் வந்து இப்போ என் வாழ்க்கையில் கிடையாது. என் வாழ்க்கை நான் வேறு மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் தயவுசெய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ப்ளீஸ் ஃப்ரெண்டாகவே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதையெல்லாம் வந்து ராகவ் கேட்டுட்ருக்காரு. ராகவ் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு, அபி கிட்ட பேச வர்றாரு. அபி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே, என்ன பேசணும் அப்படின்றாங்க. இல்லை விக்னேஷ் வந்து உன்னை ரொம்ப விரும்புகிறாரு. அவர்கிட்ட வந்து எல்லாமே நல்ல குணங்களாக இருக்குது. நான் கூட விசாரிச்சுட்டேன், ரொம்ப நல்ல டைப்பு. அப்படின்னும் போது நீ வந்து விக்னேஷை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஏற்கனவே இப்படி ஒருத்தர் தான் நல்லா வந்து பேசி எங்கள் குடும்பத்தோட பழகி வந்து எங்களை ஏமாற்றிட்டு போனார். அவர் மாதிரி எப்படி எல்லாருமே இருப்பாங்க அபி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நான் அதுக்காக சொல்லலை. உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு வந்து அவர் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. அவர் சொல்கிற மாதிரி லவ்வை வந்து ஏற்றுக்க என்னால் முடியாது. ஏன்னா என் மனசில் வந்து லவ்வை பற்றி எண்ணங்களே கிடையாது. அப்படின்னும் பொழுது நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, சரி லவ்வை பற்றி நீ என்ன நினைக்கிற? அது ஒரு ஃபீலிங்க. அது வந்து எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் அது வந்து அந்த ஃபீலிங் தான் உணர தான் முடியும். இது வரைக்கும் அந்த ஃபீலிங்கை நான் உணர்ந்ததே கிடையாது. ஃப்யூச்சரில் வந்து உனக்கு யாராவது வந்து அந்த மாதிரி வந்து உணர்வை ஏற்படுத்தினா அப்படின்னோடனே, அதை ஏற்படுத்தும் போது பார்ப்போம் அப்படி சொல்கிறாங்க. சரி, அப்போது விக்னேஷ்க்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற? நான் தான் சொல்லிட்டேனே, இப்போ எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஃப்ரெண்டாக வந்து பழக முடியும்னு சொல்லிட்டேன். அவர் தான் அதை புரிஞ்சுக்காமல் இருக்காரு அப்படின்னோடனே, சரி அபி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அது சந்தோஷம் தாங்கவே முடியல ராகவுக்கு. துள்ளி குதிக்கிறாரு. அப்பாடி, விக்னேஷ் மேலே வந்து அபிக்கு எந்த விருப்பமும் கிடையாது. அவன் மேலே லவ் வரவும் சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே வந்து விக்னேஷ் வந்து அங்கே நிற்கிறாரு. இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. என்ன விஷயம் அப்படின்னோடனே, சார் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் சார். என்ன உதவி? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி அபியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நானும் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் வந்து பேசணுமே. ஆமாம், அதே தான் சார். இப்போ நான் வந்து அபியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அபிக்கிட்டே பேசி பார்த்துட்டேன் சார். ஆனால் அவங்க வந்து லவ்வில் வந்து அவ்வளோவா விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதனால் நான் எப்படியாவது அவங்க லவ் பண்ண வச்சுருவேன் சார். ஆனால் அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். நான் என்ன செய்ய முடியும்? இங்கே பாருங்கள் ப்ளீஸ் சார், எப்படியாவது என்னை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் வந்து அபிக்கிட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். உங்கள் தம்பி மாதிரி நினச்சி பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து ராகவ் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து முரளியும் சுந்தரியும் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ சுந்தரி வந்து, எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டுன்னு போயிட்ட, ஃபோனை வேறு ஆஃப் பண்ணி வச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எனக்கு செம கோவம் இருக்குது உங்கள் மேலே. நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கலாம். அந்த ராகவியாக வர வச்சுக்க. ஆமாடா, நான் அதான் வர வச்சுட்ருக்கேன். எனக்கு ஒரு வேலையே இல்லையே பாரு. அவன் வந்து திடீர்னு போயிருக்கான், யாருக்கு தெரியும் அவன் வருவான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்ததால் என் வாழ்க்கையே நாசமாக போச்சு. இந்நேரம் நான் அபியை கல்யாணம் பண்ணி எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன். எல்லாத்தையும் அவன் வந்து கெடுத்துட்டான். எனக்கு செம கடுப்பாக இருக்குது. எனக்கும் தான் அங்கே அவங்க பண்ணுறது எல்லாமே டென்ஷனாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது ஒன்று பண்ணி வைக்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே, இனிமேட்டு நம்ம 2 பேரும் உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க.